மண்ணில் நல்லியாரே வல்லல் என்பார். கப்பலுக்கோ சடைவல்லன், இவர் கவிஞருக்கோ கொடைவல்லன். பட்டுலக வேந்தராயின் இனிய பாட்டு தமிழ் வேந்தராக குவளையமே போற்றுகின்ற ஐயா குப்புசாமியை வரவேற்போம். பன்னாட்டு சுழற்சங்க அமைப்புகளில் பாங்காக தடை சேர்த்து சேவை செய்து நலிந்தோறும் இழந்தோறும் வாழ்வு காண நற்சேவை செய்து வரும் பெருமானார், கற்றோரை வழங்குகின்ற பண்பாளர், கனிவோடு உறவாடும் மாண்புடையார், தென்னாடு மக்களுக்கு புறவலராம், தீர்ந்தவரை வாழுகின்ற ஆனந்தனாம். ஐயா வாருங்கள். சகோதர தத்துவத்தை போற்றுகின்ற, சல்லென்று நபிகளாரை வாழ்த்துகின்ற, இஸ்லாத்தில் இருந்த ஒரு பிழையாவா, இனமன்றா தமிழ் என்னும் மரபாவா, சமுதாய முன்னேற்ற சேவைகளை தானின்று முன்னெடுக்கும் இனமான தாராள மனம் கொண்ட அம்மையவர், தாராவரம் பேர் கொண்ட பெண்மையாளர். ஐயா வாருங்க, வாருங்க. சீமை, தெளிவான திருப்பாச்சி கூர்மை, சிவகாசி வெடிபோல கோபம், திருநெற்ற திறன் போற்றும் தோற்றம், திரைப்பட நெறியாளர் அமைக்கு திறம்பட செயலாற்ற தேர்வு, எல்லோருக்கும் உதவுகின்ற மனசு, இவர்தான் எங்கள் பேர் அரசு. முத்தமிழ் வித்தகர் என்ற முத்தான திரைக்கலைஞர் மங்கையர பெண்ணியம் பேசி மங்கையர் நிலைமுடியானார். சின்னத்துறை வேந்து வாழ செம்மைப்படி ஆற்றி வந்தார். அன்பருக்கு அன்பரான நண்பர் ஹரிராஜ அவர்களை வரவேற்போம். இங்க தளபதி இருக்காங்களா? தளபதி வண்ணத்திரை வாழ்வதல்லை, சின்னத்திரை செழிக்கும் காணை. சின்னத்திரை சிறப்பதற்கு சீர்திருக வேண்டும் என்று நெறியாளர் அமைப்பு தன்னை நேர்படவை நடத்துவதற்கு தளபதியை பொறுப்பேற்ற தளபதியை வருக வருக. இப்பொழுது வந்திருக்கும் ஆண்பர்களையும் சான்றோர்களையும் பொன்னாடை போற்றி கௌரவ பாலகாண்டத்துல உண்டாட்டு படத்துல விடிஞ்சா சீதாராமன் கல்யாணம், அப்போ உண்டாட்டு படனம், உண்டு ஆடும் படனம். அந்த காலத்துல நடைவழி பயணம் தான். அப்போ உடல் வலி, உடல் சோர்வு நீங்க நல்லா தூக்கம் கொடுவதற்கு கல் விருந்து விடுவாங்க. உண்டு அந்த கல் என்பது சுத்தமான கல், இப்ப போல மது இல்லை, கல் விருந்து. அதை உண்டு ஆட்டு படனம். அப்போ ஆணு பெண்ணுமாக இறந்துகிறார்கள். இதை பார்த்தீங்கன்னா இது கம்பன் சாரம், ஆனா திருவள்ளுவருடைய பொருள் அது. திருவள்ளுவர் சொல்லுப்பாரு ரொம்ப இன்பப்பால்ல, யாரினும் காதலம் தமிழ். இந்த இசை எங்க எடுக்கப்படுகிறது? தமிழ் இருந்து எடுக்கப்படுகிறது. பாருங்க, சரிகம பதனி, சாகிரம் சுற்று. இப்போ 5 வல்லெழுத்துக்கள் வல்லினம். சரிகம பதனியில ச க ப ந இல்லையா? 2 இடைநிறுத்துக்கள், சாரி மில்லியன் எழுத்துக்கள், மா நீ ஒரு இடையினம் தான் நீ. சரிகம பதனி. அப்போ இசை தமிழ் தான். நல்லா பார்க்கலாம், இசை தமிழ் எந்த மொழிக்கும் இல்லாத பெருமை. எந்த மியூசிக்ல இங்கிலீஷ் கிடையாது, இசை தெலுங்கு கிடையாது. இசை தமிழ், இன்ப தமிழ், இனிய தமிழ், தமிழுக்கு மட்டும் பெருமை உண்டு. அப்போ தந்தையார் சொல்லும் போல அதை பத்தி அதிக யோசனை ஆழ்ந்து பத்தி எனக்கு ஒரு ஃபீல் வருவது. அப்போ ஒரு படைப்புனா அதை பத்தி படிக்காம படைப்பை படுத்திருக்கிறார். இன்னைக்கு படிச்சு அதை படைச்சவங்க தெரியாது இல்லையா? இந்த உணர்வை வெளிப்படுத்த ஒரு ஒளி உருவாக்குறான், ஒளிக்கு என்ன பண்றான், ஒரு வடிவத்தை கண்டுபிடிக்கிறான், வடிவத்தை என்ன பண்றான், திரும்ப எழுத்தா கொண்டு போறான். இப்படி வந்து தானாக உருவானது இல்லையா? உலகத்தில் அதிக எழுத்தை கொண்ட ஒரே மொழி தமிழ் மட்டும்தான். 246 நீ பார்க்கலாம். ஏன்னா உயிரெழுத்து, மெல்லெழுத்து, மிகெழுத்து, உயிர் மெய்யெழுத்து. அக்கறை அது மட்டும் இல்லைனால ஒரு சிறப்பை பாருங்க. ஒவ்வொரு ஆனா ஆவணா என்று நம்ம பேசுவோம். அப்படின்னா எங்க தொடங்கினாலும் நகரத்தில் முடிகிறது. அதை நம்ம சொல்லாம சொல்லுவது ஆனா. அதிர்ச்சியோடி அகரத்தை தொடங்கி நகரத்தில் முடிவு இல்லையா? அப்போ ஆனா, ஆவண்ணா, ஈனா, நான் எப்படி முடிப்பான். அக்கனா அங்க வச்சிருக்கான் என்ன 3 புள்ளி. அது என்ன நினைக்கிறீங்க? என எது வெட்டியது. உயிரெழுத்து, மிகெழுத்து, உயிர்மெய் எழுத்து.
216. அப்போ அக்கான வச்சுட்டாங்க. இப்படி அதிகமா அந்த தேர்தல். அப்போ இந்த இசை எழுத்துக்கள் எங்க தமிழ், இசை தமிழ். அப்போ இதெல்லாம் கேட்கும்போது நான் இசை படிக்கிற கூட எனக்கு அப்படியே சாதாரணமா அப்படியே வருவேன், பாடுவேன். சகமக சனி சனி பகபனி பசா காகரி மாமகா பாபமகாரி நிசா. ஏன்னா இது தமிழ் தானே, இதுக்கு போய் பாடம் படிக்கணுமா? நம்ம முயற்சி பண்ணதான். புகைமணி வந்து வந்து மணக்காத கண்ணை மலர், இளவு கண்டு சிரிக்காத அல்லிமுகம், செகத்தில் யாரும் தீண்டாத இளமலனும் பருவஞானம். சேத வரவை வர்ணிக்கிறார். வாழ்பட்டால் கூறும் அழுங்க வலிமை மிக்க மார்பகத்தில் பொன்முனைகள் தொட்டிலாட பாழ்பட்டால் பகிரின கூறும் கண்கள் வளவளக்க விட்டிருந்தான் சேதகரமான. இப்படி சொல்லிட்டே வருவார். இப்படி கண்ணதாசை தேடி ஒரு வழியாக நான் இலக்கியத்தில் ஈடுபட்டு இலக்கியம் படிக்காவிட்டாலும் தேவாவை நான் கற்றுக்கொண்டேன். இப்போது இந்த கவிதை எழுதி இந்த முறையில் அரங்கேற்ற வந்திருக்கிறேன். ஆக இந்த கவிதை அப்படின்னு பார்த்தா என் முதல் இலக்கிய ஆசான் என் தந்தை தாய் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொண்டு இப்பொழுது புத்தக வெளியீடு நிகழ்த்தல விட்டு புத்தக வெளியீடு. அடுத்து உயிரெழுத்து வரணும். நான் உயிர் மெய் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா காதலுக்கு இலக்கணம் கிடையாது. அடுத்து மேல 2 வரி போட்டிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா ஈ எடுத்து இக்கு ஒற்று வரும் இல்லையா? அது இக்கு எடுத்திருப்பேன். ஏன்னா அது பிடிப்பு இல்ல வாழ்க்கை காதல் என்று சென்ற மாதம் பேப்பர்ல பார்த்தேன். ஒரு மகளை தாயை வெட்டி கொள்றான், கலப்பு திருமணம். அது பாருங்க போட்டிருக்கேன். விடியலை நோக்கியே வேள்விகள் செய்கிறோம், வேள்விகள் செய்துமே கேள்வியாய் கிடக்கிறோம். கேள்வியாய் இக்கு வரணும், ஒற்று கேள்வியாய் இக்கு போடல, கேள்வியாய் கிடக்கிறோம். பிரிஞ்சு கிடக்குது. சேர்ந்து இருந்தாலும் கதவு தட்ட சத்தம் கேட்டு நாயை தட்டினா கூட யாரோ கத்திட்டு வந்திருப்பாலும் இவங்க ஒரு துடிக்குது இன்னை வரைக்கும். அதுக்கு ஒரு சரியான பாதுகாப்பு இல்லை. அதனாலதான் காதலுக்கும் துறை வேண்டும் என்று அவங்க பாதுகாப்புல ஒரு விஷயத்துல எழுதியிருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. தொடர்ந்து அடுத்து அது தொடர்ந்து ஐயா பேசுறீங்களா? ஐயா என் நண்பர் ஹரிராஜன் அவர்கள் பேச வருகிறார். காதலுக்கோ துறை வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார் என்னுடைய இனிய நண்பர், திரைப்பட இயக்குனர், கவிஞர் ராசநாயகம் அவர்களுக்கு வாழ்த்து கூறுவதிலே பெருமை கொண்டு, கருப்பு உடைக்குள் கவிதை பிறந்தால்தான், கருப்பு உடைக்குள் கவிதை பிறந்தால்தான் இது போன்ற கவிதை வெளியீட்டு விழாவிற்கு தலைமை ஏற்பார்கள். தலைமை ஏற்கும் மாண்புமிகு நீதியரசர் ஐயா அவர்களே, பட்டு என்றாலே மங்கைகளுக்கு பிடிக்கும். பட்டு என்றாலே மங்கைகளுக்கு பிடிக்கும். மங்கை மெகா தொடரை இயக்கிய எனக்கும் இந்த பட்டு ஐயாவை பிடிக்கும். பட்டுலக வேந்தன், இந்த பட்டுலக வேந்தன் ஐயாவை எனக்கு பிடிக்கும். மதிப்புமிக்க ஐயா நல்லி குப்புசாமி செட்டியார் ஐயா அவர்களே, தங்களையும் வணங்குகிறேன். அடுத்ததாக இந்த காதலுக்கோ துறை வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கும் ராசநாயகத்திற்கு வெற்றி பெற்ற காதலுக்கு துறை வேண்டுமா, தோல்வியான காதலுக்கு துறை வேண்டுமா? காதல் என்றால் துறை வேண்டும். துறை என்றால் வெற்றி. காதலுக்கு ஒரு துறை இல்லைங்களா? தோற்று போன காதலர்களுக்கு துறை வேண்டுமா? ஏனென்றால் தலைமை ஏற்கும் நீதிபதி ஐயா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். தோற்று போன காதலர்களுக்கு துறை வேண்டுமா, இல்லை வெற்றி பெற்ற காதலர்களுக்கு துறை வேண்டுமா? அது நீதிபதி ஐயா அவர்கள் அவருடைய உரையிலே
விளக்குவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். என பல தீர்ப்புகளை எழுதியிருக்கிறார். இங்கே இதற்கும் ஒரு தீர்ப்பை அவர் எழுதுவார் என்று எதிர்பார்க்கிறேன். அடுத்ததாக முன்னிலை வகிக்கும் கலைமாமணி முனைவர் முத்து என்றாலே எல்லாரும் தன்னுடைய சொத்து என்பார்கள். பேரன்புக்குரிய கல்வியாளர் முத்து ஐயா அவர்களை தங்களையும் வணங்குகிறேன்.